பத்தி எரியுது பஞ்சாயத்து. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சீரியல் நடிகை கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுமா? பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மேல புகார் கொடுத்த சம்பவம் பெரிய பரபரப்பை உண்டு பண்ணுச்சு. சமீபத்துல தான் மகளிர் ஆணையத்துல 2 பேர்கிட்டயும் தீவிர விசாரணை நடந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த விவகாரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட எழுந்த சூழல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி நடிகை சுனிதா பேசியிருக்கக்கூடிய விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. மெஹந்தி சர்க்கஸ் மாதிரியான படங்கள்ல நடிச்சவரு மாதம்பட்டி ரங்கராஜ். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வெகு பிரபலமான சமையல் கலைஞரும் கூட. பெரிய வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் ரங்கராஜ் தான் சமையல் பண்ணுவாரு. இதை தவிர்த்து விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவராவும் பங்கெடுத்திருக்காரு. இப்படி பல அவதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய அவரை சுத்தி கடந்த சில மாசமாவே சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருக்கு. அதாவது அவரு ஃபர்ஸ்ட் ஸ்ருதி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணி 2 மகன்களுக்கு தகப்பனா இருக்காரு. ஆனா திடீர்னு பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டாவ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட புகைப்படங்கள் வெளியாச்சு. ஸ்ருதிய விவாகரத்து செய்யாமலேயே அவரு இன்னொரு கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம போட்டோஸ் வெளியான சில நாட்கள்லயே முதல் மனைவி கூட நிகழ்ச்சி ஒண்ணுலயும் கலந்துகிட்டாரு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் கொதிப்படைஞ்ச ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னும் அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் கொடுக்கப்பட்டதுல இருந்து நிறைய பேர் ரங்கராஜுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீதிமன்றமும் அவருக்கு செக் வச்சு அனுப்புச்சு. சமீபத்துல தான் அவர்கிட்டயும் ஜாய் கிட்டயும் மகளிர் ஆணையம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டது. அந்த விசாரணைக்கு தன்னோட முதல் மனைவி ஸ்ருதி கூட வந்திருந்தாரு ரங்கராஜ். அவர் கூட முதல் மனைவி வந்ததுக்கு பல பேர் விமர்சனம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட பொண்ணுங்களால தான் ஆண்கள் தைரியமா துரோகத்தையும் தவறையும் செய்யறாங்க அப்படின்னு விளாசி தள்ளுனாங்க. இந்த நிலையில ரங்கராஜ் பத்தி நடிகை சுனிதா பேசியிருக்கக்கூடிய விஷயம் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. அவங்க சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல, நான் இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் தயாரிப்புல மிஸ் மேகி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கேன். அவரு ரொம்பவே ஸ்வீட்டானவரு. எனக்கு தெரிஞ்ச மீடியாவுல வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லயே ரங்கராஜ் தான் ரொம்பவுமே ஜென்யூனான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்த பேட்டியை பார்த்த ரங்கராஜோட ஆதரவாளர்கள், இந்த நேரத்துல சுனிதா இப்படி பேசியிருக்கிறது ரொம்பவே முக்கியமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.